வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பேட்டி டைம்ஸ் நவ் சேனலில் வந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிறேன். சமீபத்தில் தான் ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவர் பேசின வீடியோஸ் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் வைரலாச்சு. நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அண்ணாமலை ஸ்பீச் இன் ஐஐடி அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ, அதாவது அண்ணாமலை அவர்களுடைய யூடியூப் சேனலில் தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணாங்க. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து இந்தியா முழுவதும் இருக்கிற எத்தனையோ சேனல்கள் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஏஐ அந்த டெக்னாலஜியை பற்றி அண்ணாமலை அவர்கள் பேசினதையும் ராகுல் அவர்கள் பேசினதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு அதை ஒரு வீடியோவாக்கி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைரலாக இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுவதும். வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர்னு சொல்லிட்டு ஒரு காஷ்மீரில் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் இந்த வீடியோவை போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக இருக்குது. அங்கே இருக்கிற காஷ்மீரை சேர்ந்தவர்கள் அல்ல வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பற்றி அவ்வளவு நல்ல விதமாக சொல்கிறாங்க, அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு லீடர் நம்மளுக்கு வேணும், நம்மளுக்கு கிடைக்கல, தமிழ்நாடு கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தமிழ்நாடு அவரை செலக்ட் பண்ணணும், அவர் சிஎம் மட்டும் இல்லை, ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆவார் அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை பேரும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான், ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட் போடணும்னு நினைக்கிற ஒருத்தன் கூட அங்கே போய் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படித்தான் அப்படின்னா அவன் மாறிடுவான். அதுதான் உண்மை. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ட்ரெண்ட் இன் டெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ட்ரெண்டாக இருக்குது. என்னென்னா, கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டெல்லியில் போயிட்டு அண்ணாமலையை பற்றி, அண்ணாமலை யார் உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பொது ரோட்டில் போகிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டிருக்காரு. அது பார்த்திங்கன்னா கன்னடத்துலேயும் ஹிந்திலையும் கலந்து தான் அந்த வீடியோ இருக்குது. ஏன்னா இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, டெல்லியில் ஹிந்தி பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன, டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நம்மளுக்கு இங்கே உட்காந்து நம்ம பாஜக காங்கிரஸ் அந்த கட்சியை தவிர பெருசாக வேறு எதுவும் தெரியாது. மிஞ்சி போனால் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தை பற்றி அதிகமாக பேசுகிறதுனால அங்கே இருக்கிற அரசியல் நம்மளுக்கு தெரியும், அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடியவங்க அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளையும் தமிழக அரசியல் நிலைப்பாட்டையும் பார்த்திங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அந்த வீடியோலையும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா தெரியும். அவங்க வீடியோவில் பேசுகிறவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா நான் ஒடிசாலேருந்து கமெண்ட் பண்ணுறேன், நான் புனேலேருந்து கமெண்ட் பண்ணுறேன், நான் உத்தராகண்ட்லேருந்து கமெண்ட் பண்ணுறேன், அண்ணாமலை மிக சிறந்த லீடர், அவர் கண்டிப்பாக அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஒரு அனானிமஸ் வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அண்ணாமலை ஒரு லார்ஜர் தேன் த பார்ட்டி. மோடி அவர்களை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 2014 பாஜக அப்படிங்கிற கட்சி மோடியை முன்னிறுத்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மோடி அப்படிங்கிறவர் தான் பாஜக என்பதுதான் மோடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு வந்துட்டார். மோடி அவர்கள் லார்ஜர் தேன் த பார்ட்டி அப்படிங்கிறது தான் அவருடைய இமேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களுடைய இமேஜும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அவர் இங்கே நடைப்பயணம் போனார், என் மண் என் மக்கள் நடைப்பயணம் ஆகட்டும், இங்கே தமிழக மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த வரவேற்பாகட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காத ஒரு விஷயம். எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணாமலை பேசுகிற வீடியோஸை பார்க்குறதே கிடையாது, அண்ணாமலையோடைய ப்ரெஸ் மீட்டை பார்க்குறதே கிடையாது. பொதுவான அரசியல் கலப்பில்லாமல் அண்ணாமலை பேசக்கூடிய மேடை பேச்சுகளையும் அவங்க பார்க்குறதே கிடையாது. இது அவங்களுக்கு அரசியல் செய்திகள் எப்படி தெரியும் அப்படின்னா, திமுக ஐடிவி இங்கே எடுத்து போடுறாங்க இல்லைங்களா, அண்ணாமலை பேசுனதுலேருந்து ஒரு வரி எடுத்து அவங்க ஒரு மீம் மெட்டீரியலாக இதெல்லாம் போடுவாங்க, ப்ளஸ் சன் நியூஸ் கார்டு வரும், அதை பார்ப்பாங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் புரிதல். இதை தவிர வேறு எந்த அரசியலும் அவங்களுக்கு தெரியாது. இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு, பிரதமர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, அங்கே எல்லாம் என்ன பேசியிருக்காரு, என்ன கான்டெக்ஸ்டில் பேசியிருக்காரு, என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை அவர் திறந்து வச்சுருக்காரு, இது எதுவுமே தெரியாது. இது எதுவுமே தெரியாத முட்டாள் கொத்தடிமை கூட்டம் தான் எதிர்க்கட்சிகளுடைய கூட்டம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் கிடையாது.
அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அந்த ஐடி விங் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவங்க வாந்தி எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த வாந்தி எடுத்துகிட்டு வந்து இவங்க எல்லா இடத்துலையும் வந்து அந்த வாந்தியை போட்டு போவாங்க. இதுதான் வந்து இந்த எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அதனால் அவங்களுடைய கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம மதிப்பளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா என்ன தான் போய் அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க வந்து மாறப்போகிறதும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து உதயநிதி, இன்பநிதி அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்டலாம் போய் நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து டைம்ஸ் நவ் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு பார்க்க சொல்லியிருந்தேன். முந்தானேத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் சீட் அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல் காலம் நெருங்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வந்து அந்த ஹாட் சீட் அப்படிங்கிறதுல உட்கார வச்சு பப்ளிக் ஃபோரம் முன்னாடி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியோ இல்லை வந்து பப்ளிக் ஃபோரம் முன்னாடி வந்து அவங்கள வந்து கேள்வி கேட்குறது லைவாக. அங்கே வந்து எந்த கேள்வி வேணாலும் கேட்பாங்க. நீங்கள் வந்து பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் நழுவவே முடியாது. எல்லாத்துக்கும் தயாராக இருந்தால் தான் நீங்கள் அந்த சீட்லேயே போய் உட்கார முடியும். ஸோ அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து தேஜஸ்வி சூர்யா ப்ளஸ் அமித்ஷா, நிதின் கட்காரி இவங்க எல்லாருமே போய் வந்து உட்காந்து பேசினாங்க. நிறைய இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல நடக்குது. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நடந்திருக்கும் போல இருக்குது. எனக்கு எங்கே நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உட்காந்து பதில் சொன்னார். அந்த பேட்டி எடுத்தது யாருன்னா நாவிகா குமார், டைம்ஸ் நவ் சேனலோட சீனியர் எடிட்டர். அவங்களுடைய இந்த லைவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டஃப்பான ஒரு ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிபேட்லாம் வந்து நிறைய நடத்துவாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை பேட்டி எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான கேள்வி இப்போ அந்த திமுக ஊடகங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா. நியூஸ் 18 சேனலில் வந்து ஒரு கார்த்திகேயன் போய் எடுத்தார். சார் நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சது வந்து அரசியலா இல்லை சினிமாவா, இந்த மாதிரிலாம் வந்து கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா. அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் பொட்டில் அடித்த மாதிரி நேரடியாக கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து அண்ணாமலை வந்து ஊழலுக்கு எதிராக வந்து பேசினார் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன வந்தது தெரியுங்களா, நீங்கள் ஊழலுக்கு எதிராக பேசுகிறீங்க, ஆனால் அஜித் பவார் மற்ற எதிர்க்கட்சிகளில் ஊழல் செஞ்சவங்களையெல்லாம் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்கல்ல, ஏன் சேர்த்துனீங்க நேரடியாக கேட்டாங்க. இதுக்கும் அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னார். ஓகே, நான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புக்கான பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து அண்ணாமலையை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டோம், இவர் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கான முழு தகுதியும் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை தினம் தினம் நிரூபிச்சிட்ருக்கார். அதுதான் உண்மை. ஸோ அதற்காகத்தான் நீங்கள் யாரும் மிஸ் பண்ணல அப்படின்னாலுமே தயவுசெய்து அந்த பேட்டியை பாருங்கள். ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அவர் பேசின பேச்சையும் தயவுசெய்து கேளுங்க. இதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமாவது அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா நம்மளால தான் இன்றைக்கி அவரை ஃபாலோ பண்ண முடியல. காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, சாயந்தரம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு, அங்கே வந்து மைக் எடுத்து பேசுகிறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கலக்காமல் காலேஜில் இல்லை வேறு ஏதாவது புத்தக வெளியீட்டு விழாவில் இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இங்கேயும் போய் பேசுகிறாரு. இப்போ இத்தனை வீடியோவையும் நம்ம பார்த்தா தான் அண்ணாமலை அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னே தெரியும். நம்மளுக்கு தான் வந்து இன்றைக்கி அவரை ஃபாலோ பண்ண முடியல, அந்தளவுக்கு ஸ்பீடாக அவர் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற போது ஸோ இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ மறக்காமல் அந்த இன்டர்வியூ பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நன்றி.